விஜய் ரூமில் இருக்காரு. அங்கேருந்து காவேரி அப்படி எட்டி எட்டி பார்க்குறாங்க. என்ன இது யாரோ மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வா காவேரி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிடுறாரு. அப்படியே காவேரி பொறுமையாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு உள்ளே வராங்க. வந்த உடனே கேட்குறாரு, எதுக்காக நீ வீட்டு வாசலே நின்று எட்டி எட்டி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் வந்துட்டு பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு மாமிக்கிட்ட சொன்னீங்களே, எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஐயோ காவேரி, அதுக்காகவா இப்படி வந்திருக்க? நல்லா புரிஞ்சுக்கோ, என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லையா? நான் அப்படி நினைப்பேன். நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். அதுக்காக நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதே ஞாபகமாக இருந்தது, அதான் ஒரு வார்த்தை கேட்டு போயிடலாம் நான் வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, என்றைக்குமே நீ தான் என்னோட பொண்டாட்டி. உன்னை தவிர நான் யாரையுமே மனசில் நினைக்க மாட்டேன், சரியா? புரிஞ்சுக்கோ அப்படின்னு விஜய் சொல்கிறார். 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை நர்மதா வந்துட்டு பெரிய பொண்ணு ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பார்த்தேன், அங்கே எல்லாமே சேர்லாம் போட்டுருந்தது, எல்லாமே ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க. நான் மாமிக்கிட்ட கேட்டேன், அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு விஜய் சொன்னார். அதை கேட்டோன்னே காவேரி அப்படி பார்க்குறாங்க. இல்லை நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, என்ன தோணுதோலாம் இல்லை, கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுவேன், சரியா? அதுவும் சூப்பராக பண்ணி உங்கள் அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்க போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நல்லா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொதப்பி திட்டு வாங்காதீங்க, எங்கள் அம்மா ஏற்கனவே உங்கள் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு எப்படி அசத்துறன்னு மட்டும் பாரு, எல்லாமே சூப்பராக பண்ணுறேன், சீர்வரிசை எல்லாமே நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம்?